வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையிலான தேர்தல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது தற்போது அறிவாய இடத்தில் துவங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. திமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையும் குழுவும் ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கிறது. முதற்கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 21 தொகுதிகளை கேட்க இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட முதல் கட்டமாக காங்கிரஸ் விருப்ப தொகுதி என்ற அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 21 தொகுதிகளை கேட்க இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி குழு பேச்சுவார்த்தையில் திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் அடங்கிய இந்த பேச்சுவார்த்தை குழுவில் பொன்முடி, அதே போல I பெரியசாமி, R ராசா, MRK பன்னீர்செல்வம், KN நேரு, திருச்சி சிவா ஆகியோர் இந்த திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் KS அழகிரி, தேசிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பாளர் முகுல் வாஸ்னிக், சல்மான் குர்ஷித், அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார், செல்வ பிறந்தகி ஆகியோரும் இந்த கூட்டணிகளில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் திமுகவுடனான பேச்சுவார்த்தையின் போது சுமூகமான சூழல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் கொடுக்கப்பட்டன. 9+1 என்ற அடிப்படையில் 9 தொகுதிகள் தமிழகத்திலும், புதுவை உட்பட 10 தொகுதிகள் காங்கிரஸ் கொடுக்கப்பட்டது. அந்நிலையில் தேனி ஒரு தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட தேனி மட்டும்தான் இளங்கோவன் தோல்வி அடைந்தார். காங்கிரஸ் சார்பில் என்ற இளங்கோவன் தோல்வி அடைந்ததை தொடர்ச்சியாக காங்கிரஸ் 8 தொகுதியில் தமிழகத்தில் வெற்றி பெற்றது. ஆனால் தற்போது இருக்கிற சூழலில் காங்கிரஸ் ஏற்கனவே நின்ற திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி என 9 தொகுதிகள் தற்போது விருப்ப தொகுதிகளாக ஏற்கனவே நின்றதன் அடிப்படையில் திமுக தலைமையிடம் கொடுக்க இருக்கிறார்கள். அதே போல கூடுதலாக திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தென் சென்னை, அரக்கோணம் என 12 தொகுதிகள் கூடுதலாக கேட்க இருக்கிறார்கள். அது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக மட்டுமே அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதியின் அடிப்படையில் தற்போது காங்கிரஸ் கேட்டிருக்க இந்த 12 தொகுதியில் தற்போது 11 தொகுதியில் திமுக கைவசம் இருக்கும் ஒரு தொகுதியாகும். ராமநாதபுரத்தை தவிர 11 தொகுதிகள் தற்போது திமுகவுடைய கைவசம் உள்ள தொகுதியாகும். அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுக வென்ற தொகுதியும் தற்போது காங்கிரஸ் கூடுதலாக 12 என்ற அடிப்படையில் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்படும் என்றால், குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் வருவர்களை வரவேற்று அவர்களை விருப்ப தொகுதிகளை கேட்பார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய 21 தொகுதிகளையும் கொடுப்பார்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அந்த கூட்டணி குழுவானது இத்தகைய இடங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட முடியும், எனவே அது தொடர்பாக மட்டும் கேளுங்கள் என்று கூறுவார்கள். மேலும் இங்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அனைத்து கட்சிகளுக்குமே இடம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, IUML என 5 கட்சிகள் ஏற்கனவே இருக்கின்றன. அவர்களுக்கான தொகுதி பங்கீடும் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடும் தற்போது திமுக கூட்டணி இருக்கிற சொல்லில் தற்போது 21 இடங்களை காங்கிரஸ் கட்சி கேட்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே இது தற்போது நடைபெற்றிருக்கிற இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க முடியும், எனவே அது தொடர்பாக 2ஆம் கட்ட அறிக்கையை தயார் செய்ய சொல்லி திமுக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது கொடுக்கப்பட்ட இந்த தகவலை வாங்கிக் கொண்டு மீண்டும் கூடுதலாக 2ஆம் கட்டமாக இத்தனை இடங்கள் தான் கொடுக்க முடியும், எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் இடங்களை கொடுங்கள் என்றும் கேள்வி கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காங்கிரசுக்கு தற்போது இருக்கும் சூழலில் திமுக கூட்டணியில் ஒற்றை இலக்க இடங்கள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்ற ஒரு சூழல் தான் தற்போது திமுக சார்பில் தகவலாக தெரிவிக்கப்பட்ட சூழலில் தற்போது அவர்கள் கேட்டிருக்க 21 தொகுதியின் பட்டியலையும் வாங்கிக் கொண்டு மீண்டும் ஒரு பட்டியலை கேட்பார்கள். ஒற்றை இலக்கங்களில் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில் வேட்பாளர் பெயரோடு சேர்த்து கொடுங்கள் என்றும் திமுக கேட்பார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் கட்சிக்கான இடஒதுக்கீடு மட்டுமாக இருக்காது. அதே நேரம் வேட்பாளர்
பட்டியலையும் கொடுங்கள் என்றும் கேட்பார்கள். அதன் அடிப்படையிலே 2ஆம் கட்டமாக காங்கிரஸ் கொடுக்கும் அந்த பட்டியல் தான் இறுதி பட்டியலாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் வேட்பாளர் பெயருடன் அந்த பட்டியலானது தயார் செய்யப்பட்டு திமுக தலைமைக்கு கொடுக்கப்படும். அப்போதுதான் அந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை நெருங்கி ஒரு சுமூகமான முடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது திமுக தலைமை மற்றும் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் இங்கே துவங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.